தனியார் பள்ளிகளில் நோட்டீஸ் போர்டில் கல்வி கட்டண விவரங்களை வெளியிடுவதை எதிர்த்து வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க தற்பொழுது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி கட்டண விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். பள்ளி கட்டண விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க தற்பொழுது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகைகளில் வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் கடந்த மே 25ஆம் தேதி உத்தரவிட்டது. அதன்படி ஜூன் 5ஆம் தேதிக்குள் கட்டண விவரங்களை விளம்பர பலகையில் வெளியிடும்படி அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பிற வாரிய பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் ஜூன் 1ஆம் தேதி சுற்றறிக்கை ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் மாநில தகவல் ஆணைய உத்தரவையும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் பிறப்பித்த அந்த அறிவிப்பையும் ரத்து செய்ய கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கே பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தகவல் உரிமை சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும், சிபிஎஸ்இ போன்ற மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பள்ளிகளை தமிழக அரசு கட்டுப்படுத்த முடியாது என்று வாதங்களை வைத்தார். தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் கல்வி கட்டணத்தை வெளியிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து தனிப்பட்ட பள்ளிகள் தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று சங்கத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்றும், விதிகளின்படி பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தண்டபாணி கட்டண விகிதங்களை வெளியிட மறுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல் உரிமை சட்டத்தில் விலக்களிக்கும் பிரிவில் பொதுநலன் சார்ந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் நீதிபதி. கல்வி கட்டணம் என்பது கருப்பு பணம் அல்ல என்பதால் அதன் விவரங்களை சொல்லலாமே என தெரிவித்ததுடன் வழக்கு குறித்து ஜூன் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.